ஜெர்மனி ஒர்க் விசாக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் தென் ஜெர்மனி மாதிரி கண்ட்ரிஸ்க்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இமிகிரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் எஜுகேஷனுக்கு தர இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த டிசம்பரில் ஜெர்மனியோட அஃபிஷியல் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஃபார் அ ஒர்க் விசா இன் ஜெர்மன் அப்படின்ற ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வெபினருக்கு லிமிடெட் சீட் தான் இருக்குது. அந்த வெபினருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஜெர்மன் ஒர்க் விசா ரிலேட்டட் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுடைய கொஷின்ஸ்க்கான ஆன்சரை அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். இந்த வெபினாரில் என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க் விசாஸ் அண்ட் தென் அந்த ஒர்க் விசாஸுக்கான எலிஜிபிலிட்டிஸ் இது மாதிரி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அவங்க சொல்ல போகிறாங்க. இந்த வெபினார் என்னைக்கு நடக்குது, என்ன டைமில் நடக்குது அண்ட் தென் அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள்.